ஆளும் கடல்கள் கிழக்கு வேற்காம் அறிவும் திரளும் செறிந்த நாட்டில் உயர்ந்து எழுந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலை சிகரங்களிலே இருந்து அலைகள் தாளாட்டும் வங்க கடற்கரை ஓரம் வரையிலும் முடிசூடாத மன்னராக திகழ்ந்த காலத்தால் அழியாத பெரும்புகழை வரலாற்றிலே நிலைநாட்டியிருக்கின்ற தெய்வ திருமகன் பசும்பொன் தேவர் திருமகனார் நூற்றாண்டு விழாவுக்கு தலைமை தாங்குகிற அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தமிழ் மாநில பொதுச் செயலாளர் பசும்பொன் தேவர் திருமகனார் மறைவுக்கு பின்னர் அவர்கள் ஏந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய பதாகையை இத்தென்னாட்டிலே உயர்த்தி பிடித்த ஒரு பெரும் தலைவரான மூக்கையா தேவர் அவர்களுக்கு வழித்தோன்றலாக இயக்கத்தை கட்டி காத்து வருகின்ற நான் போற்றி மதிக்கின்ற பண்பாளர் அருமை சகோதரர் சந்தானம் அவர்களே, இனிய தோழமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி செயலாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் உதயகுமார் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான அன்பு சகோதரர் ராஜன் செல்லப்பா அவர்களே, அக்கிரமக்காரர்களினுடைய அநீதியின் காரணமாக சட்டமன்றம் செல்லுகிற வாய்ப்பை இழந்திருந்தாலும் அடலேறுகள் மத்தியிலே சலனமின்றி உலவிக் கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அருமை சகோதரர் செல்லூர் ராஜு அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய முத்துராமலிங்கம் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் என் ஆருயிர் சகோதரர் தியாக வேங்கை புதூர் பூமிநாதன் அவர்களே, மதுரை மாவட்ட செயலாளரும் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினருமான எனது ஆருயிர் சகோதரர் தியாக வேங்கை வீர இளவரசன் அவர்களே, கழகத்தின் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினரும் மாவட்ட அவைத்தலைவருமான எனது ஆருயிர் சகோதரர் சின்ன செல்லம், சிவகங்கை மாவட்ட செயலாளர் எனது ஆருயிர் சகோதரர் தியாக வேங்கை புலவர் செவந்தியப்பன், விருதுநகர் மாவட்ட செயலாளர் எனது ஆருயிர் சகோதரர் RMS, முல்லை தமிழ் வணக்க உரையாற்றிய வழக்கறிஞர் அழகு சுந்தரம் உள்ளிட்ட கழகத்தின் கண்மணிகளே, ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தேசிய குழு உறுப்பினர் நெய்வேலி துரைராஜ் அவர்களே, வரவேற்புரையாற்றிய செந்தில் அவர்களே, ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மதிப்புமிக்க நிர்வாகிகளே, மாசி வீதியில் இந்த மழை மேகங்கள் சூழுகின்ற ஐப்பசி திங்களில் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கிற தமிழ் பெருமக்களே, என் மடியிலே விழுந்ததொரு கனி, அதை இதயத்திலே எடுத்து வைத்துக் கொண்டேன் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் போற்றப்பட்ட புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தில் எனது அருமை சகோதரி மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அவர்களினுடைய கட்டளைக்கு காத்து களம் காண துடிக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடலேறுகளே, கூற்றுடன் மேல்வரினும் கூடியதற்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக வாயும் ஈட்டிக்கும் இமை கொட்டாது மார்பு காட்டும் கூட்டம் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின்
இளம் சிங்க கூட்டம் என்று நான் முழங்கும் தகுதியை தந்துள்ள வாலிப பட்டாளமே, எதிர்க்கட்சி என்பது ஜனநாயகத்தின் இரண்டு விழிகளிலே ஒரு விழியாகும். இரண்டு விழிகளும் சமமாக செலுத்தினால்தான் பாதை இடராமல் பயணம் நடக்கும். இல்லையேல் பாதை இடரும், மூலியாகும் அவலம் ஏற்படும் என்று பசும்பொன் தேவர் திருமகனார் உரைத்த வாசகங்களுக்கு ஏற்ப நாட்டின் ஜனநாயகத்தை காக்கின்ற பெரும் கடமையை ஏற்றிருக்கின்ற அம்மாளிகையின் தூண்களில் ஒன்றான பத்திரிகை துறையைச் சேர்ந்த அருமை நண்பர்களே, மதுரை வாழ் பெருமக்களே, வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மாநகரில், தமிழர்களின் கலாச்சார தலைநகரில், சரித்திர புகழ் வாய்ந்த மாசி வீதியில் நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று உரைக்க ஒரு புலவனால் இயலும் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளையும் எதிர்க்க இயலும் என்ற நக்கீரன் பெருமை பேசுகின்ற இம்மாசி வீதியில் எத்தனையோ கூட்டங்கள் நான் பங்கேற்றிருந்தாலும் இன்றைய நாளில் அக்டோபர் திங்கள் 30ஆம் நாளில் தேவர் திருமகனாரினுடைய புகழ் பாடுகிற மேடையிலே உரையாற்றுகின்ற உன்னதமான சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு நான் மதிக்கும் அருமை சகோதரர் சந்தானம் அவர்களுக்கு என் உளம் நிறைந்த நன்றியை தெரிவிப்பது தலையாய கடமையாகும். லட்சோப லட்சம் மக்கள் இன்றைக்கு பசும்பொன்னிலே குவிந்தார்கள். நான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலே படித்த வாசகம், எல்லா சாலைகளும் ரோமாபுரியை நோக்கி என்று ஆங்கில வாசகத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். இன்றைக்கு நடைபெற்ற நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது ஆல் த ரோட்ஸ் லீட் டு பசும்பொன், எல்லா சாலைகளும் பசும்பொன்னை நோக்கி என்று சொல்லுகிற அளவுக்கு பல லட்சக்கணக்கான மக்கள், லட்சோப லட்சம் தமிழ் மக்கள் இன்றைக்கு பசும்பொன்னிலே குவிந்ததும் தேவர் திருமகனாருக்கு புகழ் மகுடம் சூட்டுவதற்கு, மரியாதை செலுத்துவதற்கு, பக்தி பரவசத்தோடு அவர்கள் உலவியதையும் கண்டு பதவி மகுடங்களை எல்லாம் தேடாமல், வந்த பதவிகளையும் கூட நாடாமல், அதிகார பீடங்களை அலங்கரிக்காமல், இன்றைக்கு சரித்திரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் போற்றுகின்ற ஒரு தலைவனாக தேவர் திருமகனார் திகழ்கிறாரே, பதவிகள் புகழை நிலைநாட்டாது, நிலைக்க செய்யாது, தியாகமும் சத்தியமும் உண்மையும் உழைப்பும் தான் நிலைநாட்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டான ஒரு தலைவர் தேவர் திருமகனார். அவர்களுடைய பெருமை பேசுவது நமது பாதையை சரி செய்து கொள்வதற்காக. சாதி எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் தலைவனை நான் மதித்து 31வது ஆண்டாக நான் பசும்பொன்னுக்கு சென்று இன்றைக்கு வந்திருக்கிறேன். நான் முதலாக 1974ஆம் ஆண்டு பசும்பொன்னுக்கு சென்றேன். அதன் பின்னர் 76ஆம் ஆண்டிலும் 2002, 2003 இந்த 3 ஆண்டுகள் தவிர்த்து வருடந்தோறும் அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் பசும்பொன்னுக்கு சென்று வந்திருக்கிறேன். 31வது வருடம் பசும்பொன்னுக்கு போகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னாலே பசும்பொன்னுக்கு சென்று கொண்டிருந்த காலகட்டத்தில், அரசியல் தலைவர்கள் வராத அந்த காலத்தில், வீர மறவர்குல மக்களும் முக்குளத்தூர் சமுதாய மக்களும் தங்கள் குலதெய்வத்தை வழிபடப் போவதைப் போல வந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நான் அவர் பிறந்த இடம், வாழ்ந்த இடம், அடக்கமான இடத்தை தேடி சென்றதற்கு காரணம், நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டதை போல அவர் லட்சியங்களுக்காக அடக்குமுறை எதிர்த்து போராடிய ஒழுக்கம் நிறைந்த தலைவர், தனிமனித ஒழுக்கம் வாய்ந்த தலைவர்,